ஹலோ மை டியர் செல்வங்களே, உங்க எல்லாரையும் இந்த வீடியோ வாயிலாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்? டைரக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்ன? பொதுவா இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? டைரக்ட்னா வெளிப்படையா, ஓப்பனா, சொல்ல வந்ததை சொல்லு, டைரக்டா பேசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டைரக்ட். இன்டைரக்ட்னா சுத்தி வளைச்சுக்கிட்டு, ஓ நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்டைரக்ட். இப்போ இங்கிலீஷ் கிராமர்ல டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன? டைரக்ட் ஸ்பீச்னா இப்ப நான் சொல்ற வார்த்தைய ஒரு வார்த்தை கூட மாறாம உங்க இஷ்டத்துக்கு அதை மாத்தாம அப்படியே சொன்னீங்கன்னா அதுதான் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்னா நான் சொன்ன அதே கண்டென்ட்ட உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு சொன்னீங்கன்னா அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரியா? ஃபர்ஸ்ட் ஒருத்தன் பேரு ராகுல். மத்த 2 ஃப்ரெண்ட்ஸோட பேர் நமக்கு தெரியல சரியா? இப்ப ராகுல்னு ஒரு ஃப்ரெண்டு அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, ஐ காட் செலக்டட் ஃபார் த ஜாப் அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஜாபுக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஃபியூ ஹார்ஸ் லேட்டர் ராகுல் இப்ப அந்த இடத்துல இல்ல. அவன் யார்கிட்ட சொன்னானோ அந்த ஃப்ரெண்டும் அந்த ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டும் அங்க வராங்க சரிங்களா? இப்போ அந்த 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, டேய் ராகுல் உன்ட்ட என்ன சொன்னான் அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். அதுக்கு இவன் என்ன சொல்றான், ராகுல் said I got selected for the job. ராகுல் என்ன சொன்னானா, அவன் ஜாபுக்கு செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ இந்த 3 சென்டென்ஸ்லயும் I got selected for the job. What did ராகுல் say? ராகுல் said I got selected for the job. இப்போ இதுல என்ன மாறி இருக்கு? அந்த முதலாவது வாக்கியத்துக்கும் 3வது வாக்கியத்துக்கும் என்ன மாற்றங்கள் இருக்கு? I got selected for the jobன்றது ராகுல் சொன்னது. 3வதா இருக்கிற வாக்கியம் ராகுல் அந்த விஷயத்தை யார்கிட்ட சொன்னானோ அவன் இன்னொருத்தங்கிட்ட சொல்றான். ராகுல் said I got selected for the job. சோ ராகுல் என்ன சொன்னானோ அந்த எந்த வார்த்தையும் அவன் மாத்தாம அப்படியே தான் சொல்றான். ஈவன் அந்த டபுள் கொட்டேஷன் கூட மாத்தாம அப்படியே சொல்றான். சோ டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம பேசுறப்பையும் எழுதுறப்பையும் முக்கியமா நம்ம இந்த டபுள் கொட்டேஷன் போட்டு தான் எழுதணும். இது ரூல் சரிங்களா? ராகுல் என்ன சொன்னான் அப்படின்னு நான் கேக்குறப்ப ராகுல் said I got selected for the job. எந்த வார்த்தையும் மாத்தல, டபுள் கொட்டேஷன் மாத்தல சரியா? ராகுல் அவன் வாயில இருந்து சொல்லும் போது எக்ஸ்கிளமேட்டரி மார்க்கோட சொன்னான் ஆச்சரியத்தோட. I got selected for the job. நான் ஜாபுக்கு செலக்ட் ஆயிட்டேன். அத அவனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தன் கிட்ட சொல்லும் போது ராகுல் said ராகுல் என்ன சொன்னானா, I got selected for the jobன்னு சொல்றான் சரியா? அந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க் மட்டும் இல்ல. மத்தபடி எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சோ டைரக்ட் ஸ்பீச்னா ஒரு வார்த்தை கூட மாத்தாம அப்படியே சொன்னோம்னா அதுதான் டைரக்ட் ஸ்பீச் சரிங்களா? ஆனா சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட ஒருத்தவங்க சொன்னதை அப்படியே நம்ம இன்னொருத்தங்க கிட்ட சொல்ல மாட்டோம். அதை நமக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்டைல்ல நம்ம ஐடியால தான் சொல்லுவோம். அது எப்படி? ராகுல் said that he had been selected for the job. ராகுல் என்ன சொன்னானா, அவன் வேலைக்கு செலக்ட் ஆயிட்டானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அர்த்தம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா நம்ம ஸ்டைல்ல சொல்லும் போது அது வேற சென்டென்ஸா வரும். அவன் சொன்னதை அப்படியே சொல்லும் போது வேற மாதிரி இருக்கும். ரைட்? சோ இதுதான் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். புரிஞ்சிருச்சா? அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம எப்பயுமே that அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ராகுல் said that he had been selected for the job. அவன் செலக்ட் ஆயிட்டான். எதுக்கு? வேலைக்கு. யாரு சொன்னா? ராகுல் சொன்னா. என்ன சொன்னா? வேலைக்கு செலக்ட் ஆயிட்டேன்னு சொன்னான். சோ இந்த மாதிரி ஒரே அர்த்தத்தை பிரிச்சு பிரிச்சு அங்க கொஞ்சம் மாத்தி இங்க கொஞ்சம் மாத்தி சொன்னோம்னா அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச் சரிங்களா? இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு இன்னொரு பேர் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஏன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அந்த டைரக்டான ஒருத்தவங்க கிட்ட இருந்தே நம்ம அந்த வார்த்தையை வாங்குறோம். ஆனா 2வது நம்மளா சொல்லும் போது ரிப்போர்ட் தான் நம்ம பண்றோம். அது டைரக்டான சோர்ஸ் இல்லல்ல. நம்ம இன்னொருத்தங்க கிட்ட என்கிட்ட ஒருத்தன் என்ன சொன்னான்றத ரிப்போர்ட் தான் நான் பண்றேன். அதனாலதான் அதுக்கு பேரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சரிங்களா? இப்ப பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாய் சொல்றான், ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் அந்த ஒரிஜினல் வேர்ட்ஸ் சரியா? இதுல எந்த மாற்றமும் இல்ல. இது ஒரு டைரக்ட் ஸ்பீச் ரைட்? இப்ப அடுத்தது பாருங்களா. மதர் said finish your homework before dinner. டின்னருக்கு முன்னாடி ஹோம்ஒர்க்கை முடிச்சிருன்னு ஒரு அம்மா சொல்றாங்க. இது டைரக்ட் ஸ்பீச் சரிங்களா? ஏன்னா வார்த்தைகளை நம்ம எந்த மாற்றமும் பண்ணல. அண்ட் இந்த சென்டென்ஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ள வந்திருக்கு சரிங்களா? டபுள் கொட்டேஷனுக்குள்ள வந்தாலே அது டைரக்ட் ஸ்பீச் சரிங்களா? மதர் said, ராகுல் said அப்படிதானே இருக்குது. that அப்படின்ற வார்த்தை இருக்குதா? இல்லல்ல. that வந்தாதான் இன்டைரக்ட் ஸ்பீச். பட் சில நேரங்கள்ல நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து that யூஸ் பண்ணாமலும் சொல்லுவாங்க. அதையும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம் சரியா? இப்ப 3வது எக்ஸாம்பிள் பாருங்க. the teacher said practice English every day. இங்கிலீஷ டெய்லியும்
பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது டைரக்டா இன்டைரக்டா? டைரக்ட் ஸ்பீச். ஏன்னா யாரு சொன்னாங்களோ அவங்கள்ட்ட இருந்து அந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்றோம். அப்போ அது டைரக்ட் ஸ்பீச். அண்ட் இந்த சென்டென்ஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ள வந்திருக்குது. சரிங்களா? இந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இருக்குது. சோ இது டைரக்ட் ஸ்பீச். சோ எதெல்லாம் டைரக்ட் ஸ்பீச்சா இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணணும்னா இந்த சென்டென்ஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ள வந்திருந்தா ஃபர்ஸ்ட் அது டைரக்ட் ஸ்பீச். அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹிண்ட். சரியா? அடுத்தது டைரக்ட் சோர்ஸ்ல இருந்து, அதாவது யாரு சொன்னாங்களோ அவங்கள்ட்ட இருந்து அந்த வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா அப்ப அது டைரக்ட் ஸ்பீச். அவ்வளவுதான். இப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம என்ன செய்வோம்னு சொல்லியிருந்தேன், ரிமூவ் த கொட்டேஷன் மார்க். ஃபர்ஸ்ட் டபுள் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். டைரக்ட்ல ராகுல் சைடு ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். ராகுல் என்ன சொல்றான்னா அவன் இங்கிலீஷ படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அதை இன்டைரக்ட்ல நான் எப்படி சொல்றேன்? ராகுல் சைடு தட் he was learning English. he was learning English. ராகுல் என்ன சொன்னானா அவன் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னான். ரைட்? இப்போ நீங்க இதுல இன்னொன்னு நோட் பண்ணலாம். he was learning English அப்படின்னு நான் சொல்றேன். இது சிம்பிள் பாஸ்டா இல்ல பாஸ்ட் கண்டினியூஸா? யோசிங்க. verb கூட ing இருக்கு, helping verb was இருக்கு. அப்ப இது என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ். சரிங்களா? இப்ப இன்னொன்னு பாருங்களேன். டைரக்ட் ஸ்பீச்ல ஃபாதர் said you should work hard. நீ கடினமாக உழைக்கணும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபாதர் said that I should work hard. அப்பா என்ன சொன்னாங்கன்னா நான் கடினமாக வேலை செய்யணும்னு சொன்னாங்க அப்படின்னு நான் அதை எனக்கு ஏத்த மாதிரி சொல்றேன். சரிங்களா? சோ அப்பா சொன்னதை நான் இன்னொருத்தங்க கிட்ட ரிப்போர்ட்டா சொல்றேன், ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸா சொல்றேன். அதனாலதான் இதுக்கு பேரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இல்லனா இன்டைரக்ட் ஸ்பீச். சரியா? அந்த எக்ஸாக்ட் வேர்டை மாத்தி சொல்றேன் அண்ட் வித்தவுட் டபுள் கொட்டேஷன். சரிங்களா? இப்ப பாருங்க, டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கும் என்ன வித்தியாசம்? டைரக்ட் ஸ்பீச்ன்றது ரிப்பீட்ஸ் த ஸ்பீக்கர்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். இன்டைரக்ட்ன்றது ரிப்போர்ட் த ஸ்பீக்கர்ஸ் மெசேஜ். உண்மைதானே? டைரக்ட் ஸ்பீச்ல ஸ்பீக்கரோட அந்த கரெக்டான வார்த்தையை நம்ம ரிப்பீட் தான் பண்ணுவோம். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லுவோம். இன்டைரக்ட்ல ரிப்போர்ட் தான் பண்ணுவோம். எதை? ஸ்பீக்கரோட மெசேஜ். அவங்க சொல்ல வந்து அந்த வாக்கியம் என்னவோ அதோட சாரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லுவோம். அந்த மெயின் கண்டென்ட்டை மட்டும் தான் நம்ம நமக்கு ஏத்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணி சொல்லுவோம். ரைட்? அடுத்தது பாருங்க, டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம கொட்டேஷன் மார்க் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். இன்டைரக்ட் ஸ்பீச்ல கொட்டேஷன் மார்க் வராது. அடுத்தது சூட்டபிள் ஃபார் டயலாக்ஸ் அண்ட் கொட்டேஷன்ஸ். டைரக்ட் ஸ்பீச் எப்பயும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா டயலாக்குக்கு அண்ட் கொட்டேஷன்ஸ்க்கு. இன்டைரக்ட் ஸ்பீச்ன்றது என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னதை நான் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும் போது அந்த நேரேஷனுக்கு, இல்ல அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கடா அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது நான் அதை எனக்கு ஏத்த மாதிரி சொல்றதுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச் உதவுது. அண்ட் டைரக்ட் ஸ்பீச் எதுல ஃபோக்கஸ் பண்ணுது? எக்ஸாக்ட் சென்டென்ஸ் ஸ்போக்கன். அதாவது அந்த நபர், அந்த வார்த்தைகளை சொன்ன நபர் என்ன சொன்னாங்கன்றத அப்படியே சொல்றேன் டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட்ன்றது அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அந்த கருத்தை மட்டும் அதுல இருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஏத்த மாதிரி அதை சொல்றேன். சரியா? இப்போ நம்ம ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட்னா என்ன, ரிப்போர்ட்டிங் வேர்ப்னா என்ன அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம். ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட்னா ஒரு சென்டென்ஸ்ல யாரு அந்த வார்த்தைகளை சொல்றா, இல்ல அந்த செயல்களை செய்யறது யாரு, அதுதான் ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட். பொதுவாவே சப்ஜெக்ட்னா என்ன? யார் அந்த ஆக்ஷனை செய்யறாங்களோ அவங்க தானே சப்ஜெக்ட், அந்த நபர். சோ இங்கேயுமே அதேதான். அந்த ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் யாரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவங்கதான் ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட். இங்க யார் வருவா? ராகுல் சைடு ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். அப்ப இங்க கண்டிப்பா ராகுல் தான். ராகுல் என்கிட்ட என்ன சொன்னானா அவன் இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். அப்ப இதுல ராகுல் தான் ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட். சரியா? அடுத்தது பாருங்க, ரிப்போர்ட்டிங் வேர்ப்னா ராகுல் சொன்னான், என்ன சொன்னானா அவன் இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். சோ ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை வருது? ராகுல் வருது. அதுக்கப்புறம் சொன்னான் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இங்க இந்த சொன்னான் அப்படின்ற வார்த்தை தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். சரிங்களா? ஏன்னா நான் இன்னொருத்தவங்க கிட்ட போய் ராகுல் என்கிட்ட சொன்னதை அவங்க கிட்ட அச்சு மாறாம சொல்றேன். அப்போ அந்த செட் அப்படின்ற வார்த்தை தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். சரிங்களா? இப்போ ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸா என்னென்னலாம் வரும்? செட் இந்த வார்த்தை வரும், ஆஸ்க்டு இந்த வார்த்தை வரும், டோல்டு இந்த வார்த்தை வரும், ரிப்ளைடு இது வரும், ஆன்சர்டு, ரெக்வெஸ்டட், அட்வைஸ்டு, ஆர்டர்ட், சஜஸ்டட், எக்ஸ்கிளைம்டு. இந்த எல்லா வார்த்தைகளும் ரிப்போர்ட்டிங் வேர்பா வரும். இந்த எல்லா வார்த்தைகளும் ஒரு விஷயத்த காமனா சொல்லுது. என்னன்னா என்கிட்ட ஒருத்தவங்க சொல்றதா நான் இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க என்ன மாடுலேஷன்ல என்கிட்ட சொன்னாங்களோ அதுக்கேத்த மாதிரி நான் சொல்றேன். இப்ப சைட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அதை நான் சொல்றேன். சோ இந்த சொன்னான் அப்படின்ற வார்த்தைக்கு தான் சைடு வருது. டோல்டுனா அதுக்கும் அதே அர்த்தம் தான், பட் மைன்யூட்டா மாறும். சரிங்களா? ஆஸ்க்டுனா அவன் என்கிட்ட கேட்டதை நான் சொல்றேன். ரிப்ளைடுனா அவன் எனக்கு பதிலாக சொன்ன ஒரு வாக்கியத்தை நான் அச்சு மாறாம சொல்றேன். அடுத்தது ஆன்சர்டுனா, ஆன்சர்டு அப்படின்னா என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதிலா அவன் சொன்னதை நான் மத்தவங்க கிட்ட சொல்றேன்.
ரைட்? ரெக்வெஸ்டட்னா அவன் என்கிட்ட ஒரு விஷயம் வேணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதை நான் இன்னொருத்தர் கிட்ட சொல்றேன். அட்வைஸ்ட்னா அவன் எனக்கு போதனையா சொன்ன ஒரு விஷயத்த நான் மத்தவங்க கிட்ட சொல்றேன். ஆர்டர்னா என்ன? அந்த நபர் என்கிட்ட கட்டளையாக இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த நான் மத்தவங்க கிட்ட சொல்றேன். சஜஸ்டட்னா இதை நீ செய்யலாமே அப்படின்னு அவங்க எனக்கு பரிந்துரைத்த ஒரு செயலை, ஒரு வாக்கியத்தை நான் மத்தவங்க கிட்ட சொல்றேன். எக்ஸ்கிளைம்னா அவன் என்கிட்ட ஆச்சரியமாக சொன்ன ஒரு விஷயத்த நான் என்கிட்ட இருக்கிற இன்னொரு நபருக்கு சொல்றேன். சோ இப்படிதான் சொல்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த உணர்ச்சிகளுக்கு ஏத்த மாதிரி மாறும். சரிங்களா? இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்ன? ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்கிட்ட ஒரு நபர் சொன்னதை அப்படியே மாத்தாம நான் இன்னொருத்தவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னா அது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருந்த வார்த்தைகளை ஒண்ணு கூட நான் மாத்தாம அப்படியே எக்ஸாக்டா சொல்றேன். அந்த முழு சென்டென்ஸ் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்ப பாருங்களா, மதர் said வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், கைய கழுவு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்ப இதுல ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் என்ன? மதர். ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன? said. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்ன? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். சரியா? அடுத்தது பாருங்க, the teacher said practice English every day. சோ இதுல ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் என்ன? அந்த ஆசிரியர், the teacher. ரிப்போர்ட்டிங் verb என்ன? said. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்ன? practice English every day. டபுள் கொட்டேஷனுக்குள்ள வரதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இப்ப அடுத்தது பாருங்க, John said I will call you tomorrow. ஓகே, இப்போ இதுல ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் என்ன? John. ரிப்போர்ட்டிங் verb என்ன? said. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்ன? I will call you tomorrow. ஸோ இப்படிதான் ஒரு டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற சென்டென்ஸ் 3 பார்ட்டா பிரியுது. அதை நம்ம நல்லாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு டைரக்ட் ஸ்பீச் சென்டென்ஸை இன்டைரக்ட்டுக்கு எப்படி மாத்தலான்ற ஒரே எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். சரியா? இப்ப பாருங்க, இதுல he said I am happy. அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான்னு என்கிட்ட சொன்னான் அப்படின்னு நான் சொல்றேன். he said I am happy. இது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிற ஒரு வாக்கியம். இப்போ இதை நான் எப்படி இன்டைரக்ட்டுக்கு மாத்துவேன்? ஃபர்ஸ்ட் அந்த டபுள் கொட்டேஷனை எடுக்கணும். எடுத்துட்டேன்னா எப்படி வரும்? he said I am happy. அவ்வளவுதான். இப்போ இதுல that அப்படின்ற வார்த்தையை நான் சேர்க்கணும். எங்க? ரிப்போர்ட்டிங் வெர்புக்கு அப்புறமா சேர்க்கணும். he said that I am happy. இப்போ இதுல என்ன மாத்தணும்? அந்த வாக்கியம் எந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் சுட்டி காட்டி மாத்தணும். அதாவது he said that I am happy இருக்குல்ல, இதை நான் he said that he was happy அப்படின்னு மாத்தணும். ரைட்? இப்போ நான் என்னெல்லாம் மாத்திருக்கேன்? ப்ரொனவுனா மாத்திருக்கேன். அதாவது I அப்படின்ற வார்த்தையை he அப்படின்னு மாத்திருக்கேன். அண்ட் I am happyன்னு இருக்கிறத he was happy, am was மாத்திட்டேன். அவன் உன்கிட்ட என்ன சொன்னான்? அவன் என்கிட்ட சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னான். சோ அவன் என்கிட்ட சிம்பிள் பிரசன்ட்ல சொன்னதை நான் சிம்பிள் பாஸ்டா மாத்தி என்கிட்ட இருக்கிற இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றேன். I am happyன்றது he was happy மாறிடுச்சு. சரியா? அவ்வளவுதான் வித்தியாசம். சோ I, he, am, was இதுதான் இந்த சென்டென்ஸ்குள்ள நடந்திருக்கிற மாற்றங்கள். சரிங்களா? புரிஞ்சிருச்சு தானே? ஆனா மோஸ்ட்லி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் that அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. he said that he was happy அப்படின்னு வெளாவரியா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா he said he was happy. அவன் ஹாப்பியா இருக்கான்னு என்கிட்ட சொன்னான். அவ்வளவுதான். that யூஸ் பண்ணாமலும் சொல்லலாம். அது உங்களோட விருப்பம் தான். சரியா? ஆல்ரைட், இப்போ நம்ம ஒரு 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க்கா கொடுத்துருக்கோம். இதை நீங்க வீட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதுல நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் சப்ஜெக்ட் என்ன, ரிப்போர்ட்டிங் verb என்ன, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் இந்த டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்தி பாருங்க. அண்ட் நீங்க பண்ணின ஹோம்ஒர்க்கு அதோட ஆன்சர்ஸை வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணாலும் ரொம்ப மகிழ்ச்சி. இல்லைன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னாலும் சந்தோஷம். பட் ரிமெம்பர், டைரக்ட் ஸ்பீச்ல டபுள் கொட்டேஷனோட இருக்கணும். இன்டைரக்ட் ஸ்பீச்ல that அப்படின்ற வார்த்தை வரும், சம்டைம்ஸ் வராமலும் சொல்லலாம். அண்ட் எந்த காலத்துல சொல்லிருக்கோமோ அந்த காலத்தை மாத்தி இன்டைரக்ட் ஸ்பீச்ல சொல்லணும். சரிங்களா? am வந்தா was வரும், அந்த மாதிரி. சரியா? ஞாபகம் இருக்குதானே? ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். டூ யோர் ஹோம்ஒர்க் அண்ட் அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.